கொண்டு இப்ப பெரிய வருகிறது. இப்போதாவது யார பத்தியும் சிந்திக்க கூடாது, பிரம்மத்தை பத்தி தான் சிந்திக்கணும் என்ன அவர் மனசுல உறுதி கொள்றார். அதுக்காக என்ன பண்றான், நான் எங்கேயோ நதிக்கரையில போய் உட்கார்ந்தேன், மான பார்த்தேன், சிங்கம் கண்ணுல பட்டுது, ஓ மான்குட்டிக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு பயந்து போயிட்டேன், 4 பேரோட சம்பந்தம் வச்சுக்கவே தானே இந்த ஆபத்தே எனக்கு வந்தது. இப்ப யாரோடையும் தொடர்பே வேண்டாம், ஆரோடானு பேசினாத்தான் நமக்கு குற்றம் ஏற்படுறது என்று தனிமையே நாடினார். கூட்டம் அவருக்கு பிடிக்கவில்லை. ஏகாந்தத்தில் பகவானை தியானித்தார். அந்த பெருமானுடைய தத்ராபி ஸ்வஜன சங்காச்ச புருஷம் உத்விஜமானஹா, தன்னுடைய பந்துக்கள் தன்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ அப்படின்னு யாரும் அவருக்கு கிடையாது. பகவதா கர்மபந்த வித்வம்சன, நம்முடைய கர்ம கட்டுகளை ஒழிக்க கூடிய ஸ்ரவண ஸ்மரண குணவிவரண சரணாரவிந்த யுகலம் மனசா விததாத்மானஹா, பெருமானுடைய சரணாரவிந்த யுகலம் 2 திருவடி தாமர்களை நினைப்பது, அது ஸ்மரணம். அவனை பத்தி நன்கு பாடுவது, அவனுடைய திருவடிகளை பூசிப்பது, சிரவணம் அவனுடைய பெருமகளை காதார கேட்பது, இவற்றிலேயே கழித்தாரே தவிர எந்த கூட்டமோ லௌகிக விவகாரத்துக்கோ அவர் வருவதே இல்லை. முன்னாடி இருந்த ஜன்மத்தினுடைய ஞாபகமும் வந்தது. ஜன்மாவலிர் ஆத்மானம் உன்மத்த ஜடாந்தவது இதரஸ்வரூபேண தர்சயாமாச லோகஸ்ய, லோகத்தவர்களுக்கு அவரை பார்த்தா அவர் பைத்தியமாட்டம் தெரிஞ்சார். ஆனா அவர் லோகத்தவர்களை பார்த்து இவர்கள் என்ன இப்படி பைத்தியம் முடிச்சு அலையறாளே, பெருமான பத்தி நினைக்காமல் கண்டதை நினைத்து காலத்தை கழிக்கிறார்களே, அவர் நினைக்கிறார். குலசேகராழ்வாருடைய பாசுரம், பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரே எவர்க்கும் இது பேசியன் அயனே அரங்காயன் அழைக்கின்றேன். அரங்கனே, எனக்கு யார பார்த்தாலும் பேயாட்டம் இருக்கா அவர்கள், ஆனா அவர்களுக்கு என்ன பார்த்தா நாம் பேயாட்டம் அவளுக்கு இருக்கேன் போல் இருக்கு. ஏன் நாம கேட்டோம், சிறைச்சாலைக்குள்ள ஒரு சிறை கைதி இருக்கார், நடுவுல கம்பி போட்டிருக்கா, நான் உள்ள இருக்கிற பார்த்தா அவர் சிறை கைதியாட்டம் இருக்கும், அவர் அங்கேருந்து என்ன பார்த்தாருன்னா நான் தான் சிறை கைதியாட்டம் இருப்பேன். நடுவுல இருக்கிறது கம்பி, இந்த பக்கத்துல இருந்து அங்க பார்த்தாலும் அதுதான், அங்கிருந்து இங்க பார்த்தாலும் அதுதான். நாம நினைக்கிறோம் ஆழ்வார்கள் பெய்த்தனமுடையவர்கள், என்ன எப்பவும் பகவான் பகவான் பிரம்மம் பிரம்மம்னா, பேயரே எனக்கு யாவரும் யாருமோர் பேயரே எவர்க்கும் இது பேசியன், அனைவரும் இவர்களுக்கு பேயாக தோன்றுகிறார்கள். ஆழ்வாரை பார்த்து நாம் கேட்டோம், எப்படித்தான் எப்ப பார்த்தாலும் பகவானை பத்தி நினைத்தையே காலத்தை கழிக்கிறீரே, இது எப்படி உமால முடியறது? ஆழ்வார் திரும்ப கேட்டார், அவனை பத்தி நினைக்காமலே நீங்க எப்படி காலத்தை கழிக்கிறீர்கள்? அது உங்களுக்கு எப்படி முடியறதோ இது எனக்கு முடியறது. உங்களுக்கு முடியறதான்னு தப்பு, எனக்கு முடியறது சரி என்ன ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சொல்ல மாட்டார்களா? ஆகையால் யாரோடும் தொடர்பு வேண்டாம், நான் தனித்திருப்போன் என்றே பரதர் இருக்கிறார். தந்தையார் இழுத்து வைத்தவரை போதிக்க பார்க்கிறார். ஆனா அவர் சொல்றது எல்லாத்தையும் இந்த பிள்ளை கேட்கல. இப்போ சௌச்ச அத்தியன விரத நியம குரு வனல சுஷ்ரூஷணா ஜௌபகுருவாணக கர்மாண் அபியுக்தான்யபி சமனுஷ்டிதேன, ஒரு நாளும் அவர் சொன்னதை இவர் கேட்கல. பூணல் போட்டாச்சு, அதனால அதற்கு தகுந்த அனுஷ்டானம் பண்ணு, ஜபம் பண்ணு, ஹோமம் பண்ணு, தபஸ் பண்ணு, 3 நெருப்புக்களை ஓம்ப வேண்டும், குளித்து 3 அனலையோம்பும் குறிகோள் அந்தனவ தன்னை ஒளித்திட்டேன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் போச்சம். இன்னதை செய்யு தாப்பனார் சொன்னார். ஆனா பிள்ளைக்கு எண்ணம், இந்த கர்மங்கள் எல்லாம் ஓட்டை ஓடத்தோடைய ஒழுகலோடம். ஒரு ஓடத்துல ஏறி உட்கார்றோம், அதுல ஓட்டை விழுந்து குபு குபுன்னு ஜலம் உள்ள வருது, சரின்னு இன்னொரு ஓடத்துக்கு மாறிடும், அது ஒழுகலோடம். ஓட்டையா இருந்தானே ஒழுகலா இருந்தானே, இந்த ஓட்ட ஓடம் ஒழுகலோடம் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க போறது இல்லை. அதே போல் நீங்கள் சொல்லும் இந்த கர்மங்கள் எல்லாம் என்னை சம்சாரத்தில் இருந்து அக்கறைக்கு முக்திக்கு கொண்டு போய் சேர்க்க போவதில்லை. ஆகையால் நான் சிறந்த கப்பலான பெருமான் திருவடிகளையே பற்றுகிறேன், ஞானத்திலேயே வாழப்போகிறேன் என் அதுலதான் இவருக்கு புத்தி போச்சே தவிர நித்திய அனுஷ்டிக்க வேண்டியதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை. இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும். நாமும் ஞான யோகி தானே, உயர்ந்த நிலைக்கு நாம வந்துட்டோம், அதனால இனிமே நாம வேட்டி கட்டிக்கணும் இல்ல, நெத்தி கட்டுக்கணும் இல்ல, நித்தியப்படி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் கூட ஆச்சாரம் வேண்டாம், பெருமான பூசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் பரதர் இதெல்லாம் பண்ணலையே சுவாமி, நாங்க மட்டும் எதற்காக பண்ண வேண்டும்? இப்போ உடனே நம்மள அவர் நிலைக்கு வசத்தி விடுவோம். இந்த மாதிரி ஒரு கதை கேட்டுட்டா போறோம், அடுத்த நிமிஷம் நாம அவரும் சமம் அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையோ, அவர் நிலைக்கு அது தகும், நம் நிலைக்கு எதுவுமே போதாது. நாம பண்ணிட்டு இருக்கிற பாவத்துக்கும் அவர் என்ன அவராட்டம் புண்ணியாத்மாவா நாம பிறந்திருக்கோம், 1000 பாடுபட்டு இருக்கோம். ஸ்ரீ பராசர பட்டர் அவர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துருளி இருந்த காலம், அவர் சாப்பிடுவதற்காக அமர்கிறார். அதுக்கு முன்னாடி ஆராதனை எல்லாம் பண்ணிருக்கணும், நித்திய ஆராதனம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், நித்திய அனுசந்தானங்கள்லாம் பண்ணணும். அன்னைக்கு என்னமோ அவர் புஸ்தகத்தை பார்த்துட்டே இருந்தார், பகவானை பத்தி ரங்கநாதன் நினைச்சுட்டே இருந்தார், அவனை பத்தியே கண்ணு கண்ணீருமா இருந்திருக்கார். நாழி எடுத்து நேர வந்து சாப்பிடறதுக்காக உட்கார்ந்தாராம். பக்கத்துல இருக்கிறவாள் அந்த பெருமாள் எழுந்தருளை கண்ணி பண்ணி வாருங்கோ,
அவருக்கு விக்கிரக ஆராதன பெருமாள் இருப்பவர் இல்லையோ, அவரை எழுந்தருள பண்ணி கொண்டு வர செய்தார். இலைக்கு பக்கத்திலேயே வச்சிருந்தார். இந்த உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே, நாடு நரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான், நூறுதடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நூறுதடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன். இந்த எல்லாத்தையும் அமுது செய்திட பெரில் அமுது செய்வித்தார். எடுத்துன்னு போங்க விட்டார். பெருமாளை உள்ள கொண்டு போய் எழுந்தருள பண்ணியாச்சு. இவர் சாப்பிட்டார். பார்த்துட்டு இருக்கிற சிஷ்யாள், எங்களுக்கு மட்டும் எத்தனை உபதேசம் பண்ணிருக்கீள், கார்த்தால 4 மணிக்கு எழுந்ததுல இருந்து பஞ்சகால பாராயணர்களாக இருக்க வேண்டும், இத்தனை எனக்கு சொல்லிட்டு நீர் ஒண்ணுமே பண்ணலையன்னா. அந்த சுவாமி பதில் சொன்னாரா, உங்களுக்கு அத்தனையும் போதாது, நமக்கு இதுவும் வேண்டாம் என்று அவர் பதில் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த நிலைக்கு போயிட்டா தான் அது நடக்குமே தவிர நம்ம உடனே இவரோட ஈடுகட்டி கொண்டு பார்க்க கூடாது. அப்படியே அவர் பைத்தியமாட்டம் தெரிஞ்சிட்டு இருந்தார். அப்போது திருடர் தலைவனுடைய தொண்டர்கள் பலி கொடுப்பதற்கு ஆள் வேணும் என்று தேடி வந்தார்கள். வந்தவர்கள் இவரை பிடித்தார்கள். காளிக்கு முன்னுவை கொண்டு போய் நிறுத்தி அதுல ஒருத்தன் கையில் பெரும் பட்டாக்கத்தை எடுத்துக்கொண்டு இவரை வெட்ட போகிறான்.